அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருக்க வரலட்சுமி நோன்பு பற்றிய பதிவு தான் இந்த பதிவு. வரங்களை அள்ளி தருபவளே வரமகாலட்சுமி. அந்த வரமகாலட்சுமியை நோக்கி நம்ம மேற்கொள்கிற விரதம் தான் வரலட்சுமி நோன்பு. வரலட்சுமி நோன்பு வழிபடுவதற்கான உகந்த நேரம், வழிபாட்டு முறை என்னென்ன, நெய்வேத்தியம் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது, படம் வைத்து வழிபடுவது எப்படி, கலசம் வைத்து வழிபடுவது எப்படி, புனர்பூஜை செய்து நிறைவு செய்வது எப்படி, தாம்பூலம் கொடுப்பது எப்படி, இது போன்ற பல விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரலட்சுமி நோன்பு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை 21 ஆகஸ்ட் மாதம் 2026 வருதில்ல. நீங்கள் முந்தைய நாளே நீங்கள் அம்பாளை வீட்டுக்கு அழைச்சிடலாம். அந்த நேரம் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். 20/8/2026 வியாழக்கிழமை காலை 10:40 மணி முதல் 11:40 மணி வரை. மாலை வேளையில் அழைக்கிறதா இருந்தால் 6 மணிக்கு மேலே எப்போனாலும் அழைச்சிக்கலாம். இல்லை நீங்கள் வரலட்சுமி நோன்பு அன்னைக்கே நீங்கள் அம்பாளை அழைக்கிறீங்க அப்படின்னா 21/8/2026 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 7:20 மணி வரை நல்ல நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் அம்பாளை அழைச்சிக்கலாம். அடுத்ததான் வழிபாட்டிற்கான நேரம் என்னங்கிறத பார்க்கலாம். 21/8/2026 வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 7:35 மணி முதல் 9 மணி வரை, அல்லது காலையில் 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். மாலை நேரத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணுறதா இருந்தால் 6 மணிக்கு மேலே உங்கள் வழிபாட்டை நீங்கள் ஆரம்பிக்கலாம். நீங்கள் வியாழக்கிழமை அம்பாளை அழைக்கிறதா இருந்தால் நீங்கள் புனர்பூஜை செய்கிறதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா 22/8/2026 காலை 7:30 மணி முதல் 9 மணி வரைக்கும், இல்லாட்டி 10:35 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நீங்கள் புனர்பூஜையை செஞ்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை தான் நீங்கள் அம்பாளை அழைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் புனர்பூஜை பண்ணுறதுக்கான நேரம் 23/8/2026 காலை 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், இல்லாட்டி காலையில் 10 மணிலேருந்து 11:45 மணி வரைக்கும் நீங்கள் புனர்பூஜை செஞ்சுக்கலாம். படம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் பூஜை அறையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மகாலட்சுமி தாயாரோட திருவுருவ படத்தில் சந்தன குங்குமம் வச்சு படத்திற்கு பூமாலை விரிப்பூக்கள் எல்லாம் சூடி விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. வழிபாட்டின் போது கனகதாரா சோஸ்திரம் படிப்பது மிகவும் விசேஷமானது, அல்லது மகாலட்சுமி சோஸ்திரம், லட்சுமி சோஸ்திரம் போன்றவை படிப்பது மிகவும் சிறப்பான ஒன்று. நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யலாம். கொழுக்கட்டை, சுண்டல், பாயாசம் அல்லது ஏதாவது பழங்கள் வைத்து கூட நீங்கள் உங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். படத்துக்கு முன்னாடி மஞ்சள் கயிறு கட்டி வச்சு அதை நீங்கள் பூஜை பண்ணதுக்கப்புறம் அந்த மஞ்சள் கயிற்றை எடுத்து நீங்கள் கையிலையோ கழுத்துலையோ கட்டிக்கலாம். அடுத்ததாக கலசம் வைத்து வழிபாடு பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். பித்தளை அல்லது வெள்ளி செப்பு குடம் எடுத்துக்கோங்க. அதில் பச்சரிசி, நாணயம், நவதானியங்கள் மற்றும் மங்கள பொருட்கள்னு பார்த்திங்கன்னா பச்சரிசி இல்லை ரூபாய் நாணயங்கள், மஞ்சள், குங்குமம், ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், நவதானியங்கள், இது எல்லாமே உங்களால் எது முடியுதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கலசத்தை சுற்றி நீங்கள் மாவிலை வைத்து தேங்காயில் மஞ்சள் குங்குமம் தடவி நீங்கள் அந்த கலசத்தில் வச்சு அம்பாளை எழுந்தருள செய்யலாம். அம்மனுக்கு நீங்கள் அழகாக வஸ்திரங்கள் சாத்தி ஜோடனை செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். தாம்பூலமாக நீங்கள் ப்ளவுஸ் பிட்டு இல்லை உங்களால் முடிஞ்சால் நீங்கள் புடவை கூட நீங்கள் சுமங்கலிகளுக்கு வாங்கி கொடுக்கலாம். அதில் வளையல் வச்சு மஞ்சள் கயிறு, குங்குமம், மஞ்சள், வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒற்றைப்படையில் வர மாதிரி சுமங்கலிகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம். உங்களால் இப்படி வீட்டில் கலசம் வைத்து வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 3 பேருக்கு தாம்பூலம் வைத்து வீட்டிலேயே வழிபாடு செஞ்சு அந்த தாம்பூலத்தை கோயில்களுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே உங்களுக்கு முகம் தெரியாத சுமங்கலி பெண்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் தாம்பூலத்தை கொடுக்கலாம். உங்கள் வழிபாடு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கலசத்தில் நீங்கள் வச்சுருக்க அரிசியை பார்த்தீங்கன்னா அடுத்து வர கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் சக்கரை பொங்கலில் வேறு ஏதாவது பலகாரம் செய்கிறதா இருந்தால் அந்த அரிசியை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த வரலட்சுமி நோன்பு நன்னாளில் வரலட்சுமி தாயாரை நோக்கி வேண்டுதலை வைங்க. கண்டிப்பாக உங்களோட மனக்கவலை அனைத்தும் நீங்கும். செல்வ செழிப்பையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் அந்த அம்பாள் உங்களுக்கு அருள்வாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க. இது போன்ற ஆன்மீகம் தொடர்பான வீடியோக்களை காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.